பிளேஸ் ஆயிருக்கும். வாலில் பிளேட் ஆகிருக்குது. The ladder 5 meter long leaning against the wall. Ladder 5 meter long வந்து length equal to 5 meters சார். ஒரே நிமிஷம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாமா? சார் இது வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் தான் இங்கே போட்டால் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வருது. ஓகே, ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஒரு வால் இருக்குது, அதில் வந்து இது வந்து நம்மளுடைய இது கிரவுண்டு. அப்போ இது லேடர் போடுறாங்களா? அப்போ லேடருங்கிறது வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து கரெக்டாக இருக்குன்னு. அப்போ இதுதான் அவங்க கொடுத்துக்கிறான். அப்போ இது யார் யார் என்னென்னு பார்க்கலாமா? அப்போ இது வந்து வால்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்ன சொல்லிக்கிறான்? லேடரா? இது கிரவுண்ட் பொசிஷன். இது வந்து பேஸு. சரி, அஸ்பர் நம்மளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படி என்னது? வால்ங்கிறது யார்? ஆப்போசிட்டு. லேட்டருங்கிறது யார்? ஹைப்போஜினியஸ். பேஸுங்கிறது அதே தான், அட்ஜசன்ட் ஆர் பேஸ் ரெண்டும் ஒன்று தான், சினோசிஸ். இப்போ இது என்ன பண்ணலாம்? ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபிசின்னு வச்சுக்கிட்டு இது வந்து நம்மளோட 90 டிகிரின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? என்ன லேட்டர் வால், லேட்டரோட லென்த் எவ்வளோ சொல்லிக்கிறோம்? 5 மீட்டருன்ட்டான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், 5 மீட்டருன்ட்டான். அப்போ இங்கே என்ன வச்சுக்கலாம்? 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 5 மீட்டர். சரிங்களாம்மா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்? பூட்டோட லென்த் எவ்வளோ சொல்லிட்டான்? 4 மீட்டர் அப்படின்ட்டான். கரெக்டுங்களா? அப்போ எது 4 மீட்ரு? எதில் இருக்கான 4 மீட்ரு? கீழே இருக்கிறதான 4 மீட்ரு. கரெக்டாப்பா? இதான 4 மீட்டர். புரியுதாம்மா? இப்போ வந்து நம்ம ஹைப்போடென்யூஸும் இருக்கு சார், ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். 525 minus 16. இல்லை, அது நம்ம கடைசியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எக்ஸு, இது ஒய், இது ஹைப்போதீசிஸ்னு வச்சுக்கோங்க. ஹைப்போதீசிஸ் வேல்யூ தான் 5 தெரியும், அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 25 மைனஸ் எக்ஸ். 25 மைனஸ், அப்போ ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. எதனாலனா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சைடோட ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லிட்டோம். அப்போ ஒரு சைடுங்கிறது வந்து நான் பேஸ் வந்து எடுத்துக்கிறேன். பேஸ் சொல்லிட்டு எவ்வளோ வருது? பேஸ் வந்து 2 சென்டிமீட்டர் சொல்லிக்கிறாங்க. அப்படிங்களா? அப்போ டிஎக்ஸ் பை டிடி சொல்லிட்டோம். டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ சொல்லிக்கிறான் 2 சென்டிமீட்டர் பை செகண்ட் சொல்லிட்டோம். நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்குறான்? டிஒய் பை டிடியோட வேல்யூ என்னன்னு கேட்குறோம். டிஒய் பை டிடியோட வேல்யூ என்னன்னு கேட்குறோம். சரியாம்மா? அதான் ஹைட்டு வந்து இன்க்ரீஸிங் சொல்லிக்கிறோம், மத்திய ஹைட்டு வந்து டிகிரீஸிங் சொல்லிக்கிறோம். சரிங்களா? அப்போ வாலோட ஹைட் என்ன ஆகும்? நீ லேட்டர் வந்து இங்கே லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா லேட்டரோட இது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அதனால தான் டிகிரீஸிங் சொல்லிக்கிறோம். சரியாம்மா? சரி, ஓகே சார். இப்போ இதுதான் வேணும். அப்போ டிஒய் பை டிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சொல்லுங்கள், டிஒய் பை டிடி என்ன கிடைக்கும்? டிஒய் பை டிடி ஈக்குவல் டு இதனோட டெரிவேட்டிவ் வேல்யூ என்னம்மா? 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 25 minus எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி கிடைக்கும். இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்னாச்சு? மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. கரெக்டாப்பா? சரி, இப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? எக்ஸ் வேல்யூ 4. கரெக்டுங்களா? கரெக்டாம்மா? எக்ஸ் வேல்யூ 4 அண்ட் டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ என்னது? 2 சென்டிமீட்டர் பை செகண்ட் சொல்லிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ இது என்ன பண்ணலாம்? மீட்டருக்கு மாத்திரம் என்னது? 2/100. கரெக்டாப்பா? 2/100 தானே? 2/100. அப்போ எல்லாத்தையும் பக்கம் மீட்டருக்கு மாற்றிக்கிங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் 25 மைனஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு 2/100. கரெக்டாக கண்ணு? அப்போ என்னாச்சு? மைனஸ் 4 டிவைடட் பை ரூட் எவ்வளோடா கிடைக்குது? ரூட் 16 இன்ட்டு 1/50. 1/50. ரூட் 16 4லேயே போட்டுக்கலாம் மிஸ்ஸஸ். என்னம்மா?
ரூட் 60 4ன்னு போட்டீங்க கேன்சல் ஆயிடும். இது இல்லை 4 கிடையாது, 25 மைனஸ் 16, 25 மைனஸ் 16 இது வந்து 9 ஆகும் கரெக்டுங்களா, ஈக்குவல் டு 9. அப்போ ரூட் 9 வந்து 4, ரூட் 9 வந்து 3 கரெக்டுங்களா, ரூட் 9 வந்து 4/3 இன்ட்டு 1/50 கரெக்டாப்பா. அப்போ இந்த இதுவும் இந்த இது கட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், இது எத்தனை டைம் கிடைக்கும், இது 2 டைம்ஸ், இது 25 கரெக்டுங்களா. அப்போ என்ன கிடைக்குது, -2 டிவைட் பை எவ்வளோ கிடைக்குது, 3 இன்ட்டு 25, 3 into 25 75 2/75 கிடைக்குது கரெக்டாமா. கரெக்டாப்பா இல்லை என்ன டவுட் இருக்குதா? ஓகே ஓகே சார். இல்லை, அப்போ இது வந்து என்னது மீட்டர் பை செகண்ட், பட் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறோம், சென்டிமீட்டருக்கு மாற்ற சொல்லிக்கிறோம். அப்போ சென்டிமீட்டருக்கு மாற்ற வரும், எகெயின் டிவைட் பை 100, அது மேலே போனால் இன்ட்டு 100 ஆகிடும். அப்போ இந்த டைம் ரெடியூஸ் பண்ணது இது 3, இது 4. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -8/3 சென்டிமீட்டர் டிவைட் பை செகண்ட் சரிங்களா. அப்போ இதான் வந்து dy/dt-யோட வேல்யூ. சரிடா கண்ணு. ஓகே சார். அவன் வந்து dx/dt வந்து சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறான். அப்போ dy/dt வந்து எகைன் சென்டிமீட்டருக்கே மாற்றினா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு டைம் வந்து 3 மார்க்லேயோ இல்லை 4 மார்க்லேயோ கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கோம்.